அன்பு மாணவர்களே, உங்கள் அனைவரையும் G5 மேத்ஸ் ஸ்பாட் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற கொஸ்டின் பயிற்சி 9.1 வினா எண் 7. கணக்காளர் பதவிக்கு விண்ணப்பம் செய்த 11 விண்ணப்பதாரர்களுக்கு ஒரு நிறுவனம் நடத்திய போட்டித் தேர்வில் திறனாய்வுத் தேர்வு மற்றும் தர்க்க அறிவுத் தேர்வில் அவர்கள் பெற்ற மதிப்பெண்களின் விவரம் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அதாவது 2 தேர்வு நடத்தியிருக்கிறாங்க. ஒன்று என்னது திறனாய்வு தேர்வு, இன்னொன்று என்னது அறிவுத் தேர்வு. இந்த 2 தேர்வு நடத்தி அந்த 2 தேர்வில் இந்த 11 பேர் எடுத்த மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, மேலே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களிலிருந்து ஸ்பியர்மேனின் தர ஒட்டுறவு கெழு இதை கண்டுபிடிக்கணும். தர ஒட்டுறவு கெழு அப்படின்னா என்னது, ரோ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே உங்கள் ஃபார்முலா சொல்லிட்டேன். அந்த ஃபார்முலாவில் என்னென்னலாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஸோ இப்போ நம்ம ரோ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபார்முலா தெரியும். நமக்கு ரோ இஸ் ஈக்குவல் டு 1 - 6 × சிக்மா டி ஸ்கொயர் பை n கியூப் மைனஸ் n. ஸோ நமக்கு என்ன தேவை, டி தேவை. ஃபஸ்ட்டு டி இருந்தால் தான் அதை ஸ்கொயர் பண்ணால் டி ஸ்கொயர் கிடைக்கும். அந்த டி ஸ்கொயர் வேல்யூ ஆட் பண்ணால் சமேஷன் டி ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அப்போ டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த டி எப்படி கண்டுபிடிக்கிறது, டி இஸ் ஈக்குவல் டு rx மைனஸ் ry. இந்த rx என்ன அர்த்தம், x உடைய ரேங்க்கு, ry அப்படின்னா y உடைய ரேங்க்கு. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும், அதை கண்டுபிடிக்கணும். இப்போது அந்த விண்ணப்பதாரர்கள் ஃபஸ்ட்டு காலம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் எழுதிடலாம். A B C D E F G H I J K வரைக்கும் இருக்கிறாங்க. இல்லையாச்சா? நெக்ஸ்ட் இந்த தர்க்க அறிவு தேர்வுக்கு பார்த்தீங்களா, அதில் எடுத்த மார்க்கெல்லாம் பாருங்கள். ஸோ தர்க்க அறிவு தேர்வு என்ன எடுத்துக்கலாம், நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். திறனாய்வு தேர்வு ஒய்ன்னு எடுத்துக்கலாம். ஸோ தர்க்க அறிவு தேர்வில் எடுத்த மதிப்பெண்கள்லாம் நீங்கள் எழுதலாம். 20, 50, 28, 25, 70, 90, 76, 45, 30, 19, 26. அதே போல் ஒய் திறனாய்வு தேர்வு திறனாய்வு தேர்வில் எடுத்த மதிப்பெண்கள்லாம் ஒயில் எழுதலாம். ஸோ 30, 60, 50, 40, 85, 90, 56, 82, 42, 31, 49. இது ஒய்யுடைய மதிப்பெண்கள்லாம் இங்கே எழுதியாச்சு. இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தர்க்க அறிவு தேர்வுலையும் திறனாய்வு தேர்வுலையும் எடுத்த மதிப்பெண்கள் தான் கொடுத்துருக்குறாங்க, தரம் கொடுக்கல. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு தரம் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ தரம் அப்படின்றது, இப்போ எக்ஸோடைய தரம்லாம் என்னன்னு எழுதணும்னு சொன்னேன், RXன்னு சொன்னேன்னா ஆர், அதுக்கு கீழே எக்ஸ் போட்டுக்கோங்க. ஒய்யோட தரம் எல்லாம் RY. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், கண்டுபிடிச்ச பிறகு டி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா. ஸோ அப்போ டின்றது என்னது, RX மைனஸ் RY. RXலேருந்து RY, அதாவது எக்ஸோடைய ரேங்க்லேருந்து ஒய்யோட ரேங்க்கை மைனஸ் பண்ணணும். அடுத்த காலம் என்ன கண்டுபிடிக்கணும், டி ஸ்கொயர். நமக்கு தேவை என்னது, ஃபார்முலாவில் சிக்மா டி ஸ்கொயர். டி ஸ்கொயர் எல்லாம் ஆட் பண்ணால் சிக்மா டி ஸ்கொயர் கிடச்சிடும். ஸோ இதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. நான் இப்போது எக்ஸோடைய மதிப்புகளுக்கு ரேங்க் கொடுக்கலாம். இதில் சின்ன நம்பர் என்ன பாருங்க, இங்கே சின்ன நம்பர் என்னது நமக்கு இங்கே 19. அப்போ அதுக்கு ரேங்க் என்ன, 1. அதுக்கடுத்த நம்பர் என்ன பாருங்க, 20. அப்போ அதுக்கு ரேங்க் என்ன, 2. அடுத்த நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 25. அப்போ 25க்கு என்ன ரேங்க் கொடுப்பீங்க, 3. 25க்கு அப்புறம் 26, அதுக்கு 4. 26க்கு அப்புறம் 28, அதுக்கு 5. 28க்கு அப்புறம் நமக்கு என்னது 30. ஸோ 30க்கு என்னது 6. 30க்கு அப்புறம் என்ன இருக்குது நமக்கு 45. அப்போ 45க்கு 7. 45க்கு அப்புறம் 50. அப்போ 50க்கு என்ன கொடுக்கலாம், ரேங்க்கு 8. 50க்கு அப்புறம் என்ன வரும் நமக்கு, இங்கே 70 வருது. அப்போ அதுக்கு 9. அடுத்தது 76க்கு 10. அடுத்து 90க்கு 11. ஸோ சின்ன நம்பர்லேருந்து வரும். முதல் 19. 19க்கு அடுத்த நம்பர் என்ன இங்கே இருக்குது, 20 இருக்குது. 20க்கு அடுத்த நம்பர் இங்கே என்ன இருக்குது, 25 இருக்குது. 25க்கு அடுத்து 26. அந்த மாதிரி 7 வரிசையில் நம்ம என்ன பண்ணுறோம், எண்களை பார்த்து அதுக்கு நம்ம ரேங்க் கொடுக்குறோம், தரம் கொடுக்குறோம். 1, 2, 3, 4, 5ன்ட்டு. ஸோ மொத்தம் 11 ரேங்க்கு. அதே போல் ஒய்யோட மதிப்புகளுக்கு எல்லாம் இப்போ ரேங்க் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் எது சின்ன நம்பர், இங்கே பாருங்கள், சின்ன நம்பர் என்ன பாருங்கள், 30 தான் சின்ன நம்பர். அப்போ அதுக்கு என்ன கொடுக்குங்க, 1. 30க்கு அப்புறம் என்னது 31. அப்போ அதுக்கு 2. 31க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 40 இருக்குது.
அப்போ 40க்கு என்ன ரேங்க் கொடுப்பீங்க 3. 40க்கு அப்புறம் பாருங்கள் 42. 42க்கு என்ன கொடுக்கலாம் இப்போ 4. 42க்கு அப்புறம் என்ன 49. அதுக்கு என்ன கொடுக்கலாம் 5. 49க்கு அப்புறம் 50. ஸோ அப்போ 50க்கு என்ன ரேங்க் கொடுக்கலாம் 6. 50க்கு அப்புறம் 56. அப்போ 56க்கு என்ன ரேங்க் கொடுக்கணும் 7. 56க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. அப்போ 60க்கு 8. 60க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 82. அப்போ 82க்கு 9. அடுத்து 85க்கு 10. 90க்கு 11. 7 வரிசையில் பார்க்குறீங்க. நீங்கள் இறங்கு வரிசையிலையும் பார்த்தாலும் தப்பு கிடையாது. பட் நம்ம எல்லாம் 7 வரிசையை ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? இப்போ ரேங்க் அலாட் பண்ண பிறகு என்ன கண்டுபிடிக்கணும் டி. இந்த டின்றது என்னது டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வேறுபாடு. ஆர்எக்ஸ்க்கும் ஆர்ஒய்க்கும் இருக்கிற வித்தியாசம். அப்போ 2லேருந்து 1 கழிக்க தான் சொல்லிக்கிறாங்க. மைனஸ் தான் சொல்லிக்கிறாங்க. அப்போ 2லேருந்து 1 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு 1. 8லேருந்து 8 போச்சுன்னா 0. 5லேருந்து 6 மைனஸ் பண்ணோம்னா -1. 3லேருந்து 3 மைனஸ் பண்ணோம்னா 0. 9லேருந்து 10 மைனஸ் பண்ணோம்னா -1. 11லேருந்து 11 மைனஸ் பண்ணோம்னா 0. 10லேருந்து 7 போச்சுன்னா 3. 7லேருந்து 9 போச்சு அப்படின்னா -2. 6லேருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா 2. 1லேருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா -1. 4லேருந்து 5 மைனஸ் பண்ணோம்னா -1. இப்போ இந்த டி என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணணும். அதாவது டி இன்ட்டு டி. அப்போ 1 இன்ட்டு 1 என்ன 1. 0 2 முறை பெருக்கினா 0. -1 2 முறை பெருக்கினா 1. ஏன்னா -1னா -1 இன்ட்டு -1. 1 இன்ட்டு 1 1 தான். மைனஸ் பெருக்கினா என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். சரிங்களா? ஸோ அதே போல் அடுத்தது நமக்கு 0 ஸ்கொயர் பண்ணோம்னா 0 தான். -1 ஸ்கொயர் பண்ணால் 1. 0 ஸ்கொயர் பண்ணால் 0. 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 இன்ட்டு 3 என்னது 9. -2 ஸ்கொயர் பண்ணோம் -2 இன்ட்டு -2 4. 2 ஸ்கொயர் பண்ணோம்னா 4. -1 ஸ்கொயர் பண்ணால் 1. -1 ஸ்கொயர் பண்ணால் 1. இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். அதான் நமக்கு என்னது சிக்மா டி ஸ்கொயர். இப்போ 1 + 1 2 3 3 12 16 20 21 22. அப்போது சிக்மா டி ஸ்கொயரோட மதிப்பு என்ன நமக்குங்க 22. சரிங்களா? இப்போ நமக்கு ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது நமக்குங்க 1 - 6 இன்ட்டு சிக்மா டி ஸ்கொயர் பை n³ - n. ஸோ இங்கே நம்ம இப்போ சிக்மா டி ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 1 - 6 இன்ட்டு சிக்மா டி ஸ்கொயர்னா நமக்கு 22. இப்போ இந்த என்னன்றது என்னது எண்ணிக்கைன்னு சொன்னேன்னா ஸோ அப்போ எண்ணிக்கை எத்தனை வருது பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ என்னுடைய மதிப்பு என்ன நமக்கு இங்கே 11. ஸோ அப்போ 11³ - 11. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - 6 22 பெருக்கி பாருங்க என்ன வருது பாருங்க கால்குலேட்டரில் 132. இந்த 11³ என்ன அர்த்தம் 11 இன்ட்டு 11 இன்ட்டு 11. அப்போ 11 இன்ட்டு 11 நமக்கு 121. 121யும் 11யும் நம்ம பெருக்கணும்னா 1331 நமக்கு கிடைக்கும். அப்போ 1331 - 11. அதே போல் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 - 132 பை 1331லேருந்து 11 போச்சுன்னா என்ன வரும் நமக்கு 1320. அப்போ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/132 பை 1320 இருக்குங்களா? இப்போ 132 132 10 132 1320 வந்துடும். ஆமாவா இல்லைங்களா? ஸோ அப்போ 1/10 1/10 மதிப்பு என்ன நமக்கு 0.1. அப்போ 1லேருந்து 0.1 மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 0.9. ஸோ இதான் நமக்கு தேவையான தர ஒட்டுறவு கேளு. புரிஞ்சுதுங்களா? தேங்க்யூ. காட் பிளஸ்.